38 வருடம் கழித்து கூலி படத்திற்கு ரஜினி எடுத்த முடிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்துள்ள நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அக்டோபர் மாதம் இப்படம் திரையில் வெளியாகும் என்று அறிவிப்பு வந்துள்ளது. ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்தின் 171வது படம் உருவாகிறது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். ரஜினி லோகேஷ் கனகராஜ் கூட்டணி குறித்து ரசிகர்களிடையே எதிர்பார்ப்புகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதன் டீசர் மற்றும் தலைப்பு கடந்த மாதம் வெளியானது. இப்படத்திற்கு கூலி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ரஜினி பேசும் வசனம் முதல் பின்னணி இசை வரை அனைத்துமே சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். ரஜினிகாந்த், சத்யராஜ் 1980களில் இருவரும் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர். அவற்றில் பல படங்களில் ரஜினிக்கு வில்லனாகவே சத்யராஜ் நடித்துள்ளார். இந்நிலையில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூன் மாதம் இதன் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. இப்படத்திற்கான நடிகர்களும் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஸ்ருதி ஹாசன் நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு நண்பராக நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.